தேமுதிக அதிமுக கூட்டணி நிச்சயம் மகுடம் கூடும் கூட்டணியாக இருக்கும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அதிமுக உடனான கூட்டணி உடன்படிக்கைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கூட்டணி எண்ணிக்கை சார்ந்தது அல்ல, எண்ணங்கள் சார்ந்தது என்றார். மக்கள் எதிர்பார்த்த வகையில் அமைந்துள்ள இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமையும் என்றார். கடந்த 2011ஆம் ஆண்டு இரு கட்சிகளும் மிகப்பெரிய வெற்றி பெற்றதையும் அப்போது அவர் பெருமையுடன் குறிப்பிட்டார். அதேபோல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி 40 தொகுதிகளையும் வென்று மகுடம் சூட்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்தார். நான் சொன்னேன், 2 நாள் வெயிட் பண்ணுங்க, ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும்னு. அந்த நல்ல நாள் இன்னைக்கு தான். இதுதான் நான் இன்டைரக்டா சொன்னேன். எப்பொழுதுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் எப்பொழுதுமே மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணி, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதற்கான உதாரணம் 2011 புரட்சி தலைவி அம்மாவும் சரி, கேப்டனும் சரி, மிகப்பெரிய மாதிரி ஒரு ஒற்றுமையாக அவங்க 2 பேரும் இருந்து அந்த கூட்டணி அமைச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த தமிழ்நாட்டில் நிலைநாட்டியிருக்காங்க. அதுபோல இந்த கூட்டணியும் 40 தொகுதிகளையும் வென்று நாளை நமதே 40ம் நமதே என்று சொல்லக்கூடிய அளவு மாபெரும் வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உள்ளாட்சி தேர்தலுக்கு பின்னரும் அதற்கு பின்னரும் இந்த கூட்டணி தொடரும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். மேலும் இந்த கூட்டணி சேரவிடாமல் தடுக்க சதி நடந்ததாக குற்றம் சாட்டிய அவர், கெடுவார்களின் எண்ணம் கேடாகவே முடியும் என்று தெரிவித்தார். 21 இடைத்தேர்தலையும் நாங்கள் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். அதற்கு வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்திலையுமே இந்த கூட்டணி தொடரும். நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு அனைத்து விதத்திலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முழு ஆதரவு அளிக்கும் என்பதை உறுதியாக நாங்கள் தெரிவிக்கிறோம். இது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதிதான். ஆனா ஒரு விஷயம் இப்ப நான் சொல்றேன், அன்னைக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நாரதர் கழகம் நல்லதில் முடியும் அப்படின்றது போல ஒரு மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணி அமைஞ்சிருக்கு. ஏன்னா நிச்சயமாக கெடுவார்கள் தான் கேடு நினைப்பார்கள். அந்த கெடுவார்களுடைய கேடு எண்ணம் அவர்களுக்கு தான் திரும்பி போயிருக்கு. இது நல்ல கூட்டணி. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா ஒரு பெண் தலைவர் வழி நடத்திய இந்த மாபெரும் ஒரு கட்சி எப்படின்னா, இன்னைக்கு மக்கள் கிட்ட தேமுதிகவும் அதிமுகவும் ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்ற அளவு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையோடு அந்த 2 அணிகளும் நிச்சயமாக எல்லா இடங்களிலும் ஒன்றாக நாங்கள் பயணித்து இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமைப்போம்.